ராதிகா வணக்கம். நேற்றைய தினத்தில் திருச்சியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தார். அந்த பேச்சுக்கு திமுக அதிமுக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடி விங் அவர்களுடைய பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டுக்கு அப்பாவி பொதுமக்கள் பலியாகினாரே, அப்போது அந்த துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவிட்டவர் யார்? காவல்துறை யார் கையில் இருந்தது? யாருக்கும் தெரியாமல், யாருடைய உத்தரவும் இல்லாமலே அவ்வளவு பெரிய துப்பாக்கி சூடு நடந்ததா? அப்போது முகத்தை மூடி தூங்கியவர் முதல்வராக இருந்தாரா என்ற காட்டமான விமர்சனத்தை தமிழக வெற்றி கழகம் அவருடைய ஐடி விங் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தமிழகமே அதிர்ந்து அலறிய அவ்வளவு பெரிய சம்பவத்தை டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டதாக அப்போது சொன்னவர் யார்? தன்மானம் சுயமரியாதை பார்க்காமல் தவழ்ந்து சென்று முதல்வர் பதவியை தட்டி சென்றவர் தான் அவர் என்பது தமிழகம் அறியாததா என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. தொடர்ந்து எம்ஜிஆரினுடைய மக்கள் சக்தியை, ஜெயலலிதாவினுடைய கட்டுப்பாடான தொண்டர்கள் கொண்ட சக்தியை யாரிடமோ அடகு வைத்து மற்றும் பலர் கட்சியாக்கியவர், திமுகவுடன் சேர்ந்து தீர்ந்து போன சக்தியாக்கியவர், உள்நோக்கத்துடன் விஷம் கக்குவதை தமிழக மக்கள் அறியாதவர்களா என்ன என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மக்கள் பாதிப்பை தன் பாதிப்பாக உணரும், மக்கள் விரும்பும் முதல்வரை தமிழகம் பெற்றுள்ளது என்றும், மக்கள் மீது அக்கறை கொண்டதால் தான் உடனடி நடவடிக்கையில் காவல்துறையை ஈடுபட செய்கிறார் என்றும், சட்டம் ஒழுங்கை கட்டிக்காக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும், இது பற்றி எதையும் அறிந்து கொள்ளாத அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ற பெயரை குறிப்பிடாமல் அறியாமையில் அறிக்கை விட்டு கூவினால் எப்படி என்ற கேள்வி அந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியை கலகலக்க வைத்து, அடகு வைத்து, கரைத்து அகில உலக அரசியல் கோர்ஸான கட்சியை காணாமல் போக செய்யும் கோர்ஸ் படித்தவர் டிவியில் பாடம் எடுத்தால் எப்படி என்று கேட்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை டிவியில் பார்த்து தெரிந்து கொண்ட இந்த இயக்கம் இப்போது டிவி கூட பார்க்காமல் திமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைக்க முயற்சித்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அதில் குறிப்பிட்டு, அவர்கள் எழுதி கொடுத்த அறிக்கையும் தவழ்ந்து போய் பெற்று வந்து தன் பெயரில் வெளியிடுகிறாரா என்ற கேள்வியும் அந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பிலும், போதைப்பொருள் தடுப்பிலும், சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் மனசாட்சி உள்ள மக்களாட்சியான முதலமைச்சர் விஜயினுடைய ஆட்சி தவறு செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கும் என்றும், மக்களுக்காக உழைக்கும் என்றும் தமிழக வெற்றி கழகம் ஐடி விங் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ராதிகா.